அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது மத்திய கிழக்கு செய்திகள். இன்று 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் திகதி. செய்தி வாசிப்பவர் ஃபாத்திமா ரிஸ்வானா. நவம்பர் 5 முதல் அமலுக்கு வந்த புதிய நடைமுறை. இந்தியா வருகின்ற பயணிகளுக்கான விதிமுறையில் மாற்றம். இந்தியாவில் நிறுவன தனிமைப்படுத்தலிலிருந்து விலக்கு பெற விண்ணப்பிக்க பயணிகள் விமானங்களில் பயணிப்பதற்கு குறைந்தது 72 மணி நேரத்துக்கு முன்னதாக ஆன்லைனில் எதிர்மறையான பிசிஆர் சோதனை முடிவை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ஆன்லைனில் விண்ணப்பிக்காதவர்கள் தங்களின் எதிர்மறை சான்றிதழை தாங்கள் இந்தியாவில் சென்றடையும் விமான நிலையங்களில் அமைக்கப்பட்டிருக்கின்ற சுகாதார கவுண்டர்களிலும் சமர்ப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு பயணியும் எதிர்மறையான சான்றிதழுடன் அதன் நம்பகத்தன்மை குறித்து ஒரு சுய அறிவிப்பு படிவத்தையும் ஆன்லைன் போர்டலில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஆன்லைன் போர்டலில் சமர்ப்பிக்காதவர்கள் அதன் நகலை சம்பந்தப்பட்ட சுகாதார கவுண்டர்களில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து இந்தியா செல்லுகின்ற பயணிகளில் நிறுவன தனிமைப்படுத்தலிலிருந்து விலக்கு பெற விரும்புகின்ற நபர்கள் தங்களின் உடல் ஆரோக்கியத்தை தாங்களே கண்காணித்துக் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து ஓமான் வருகின்ற பயணிகள் 96 மணி நேரத்துக்குள் எடுக்கப்பட்ட பிசிஆர் டெஸ்ட் ரிசல்ட் வைத்திருப்பது கட்டாயம். ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் அறிவிப்பு. இந்தியாவிலிருந்து ஓமான் திரும்புகின்ற குடியிருப்பாளர்கள் ஓமான் விமான நிலையம் வந்தடைந்தவுடன் கோவிட்-19க்கான சோதனையினை மேற்கொண்டு வந்த சூழ்நிலையில் இனி ஓமானுக்கு இந்தியாவிலிருந்து வருகின்ற நபர்கள் ஓமான் விமான நிலையம் வந்தடைவதற்கு முன்னதாகவே கோவிட்-19க்கான நெகட்டிவ் பிசிஆர் டெஸ்ட் ரிசல்ட்டை வைத்திருக்க வேண்டும் என்று தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் ஓமானுக்கு இடையில் ஏர் பபிள் ஒப்பந்தத்தின் கீழ் சிறப்பு விமான சேவைகள் இயக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இந்தியா ஓமான் இடையே விமான சேவைகளை இயக்கி வருகின்ற இந்தியாவுக்கு சொந்தமான ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனமானது இந்த புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவிலிருந்து ஓமான் திரும்புகின்ற குடியிருப்பாளர்கள் விமானத்தில் பயணிப்பதற்கு முன்னர் 96 மணி நேரத்துக்குள் மேற்கொள்ளப்பட்ட கோவிட்-19க்கான பிசிஆர் டெஸ்ட் ரிசல்ட்டினை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் இந்த நடைமுறையானது வருகின்ற நவம்பர் மாதம் 11ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் விமான நிறுவனம் மேலும் தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்த கோவிட்-19க்கான பிசிஆர் சோதனையினை ஐசிஎம்ஆரால் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகங்களிலிருந்து மட்டுமே பெற வேண்டும் என்றும் அந்த சோதனையானது சமர்ப்பிக்கப்பட்டு மருத்துவ சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு சட்டங்களில் அதிரடி திருத்தங்களை அறிவித்துள்ள அமீரகம் உடனடியாக நடைமுறைக்கு வருவதாகவும் அறிவிப்பு. நாட்டின் பன்முக கலாச்சார குடியிருப்பாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் முயற்சியில் அமீரகம் சில சட்ட திருத்தங்களை அறிவித்துள்ளது. பெடரல் தனிநபர் நிலை சட்டம், பெடரல் தண்டனை சட்டம், பெடரல் குற்றவியல் நடைமுறை சட்டம், பெடரல் சிவில் பரிவர்த்தனை சட்டம் மற்றும் வாரிசு உரிமை சட்டத்தில் அமீரகம் மாற்றங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. மேற்கண்ட சட்டங்களின் சில விதிகளை திருத்துவதற்கு அமீரக ஜனாதிபதியான பெருமதிப்பிற்குரிய ஷேக் கலீஃபா பின் ஷயீத் அல் நஹ்யான் பல உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். திருத்தங்கள் உடனடியாக நடைமுறைக்கு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட மற்றும் சிவில் சட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள மாற்றங்கள் வெளிநாட்டினருக்கு சர்ச்சைகளை தீர்ப்பதற்கும் பன்முக கலாச்சாரத்தை ஊக்குவிப்பதற்கும் எளிதாக்கும். தனிப்பட்ட நிலை சட்டம், சிவில் நடைமுறை சட்டம், தண்டனை சட்டம் மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆகியவற்றில் சில விதிமுறைகளுக்கு திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. வாரிசு உரிமை சட்டத்தில் மாற்றம். தற்பொழுது செய்யப்பட்டுள்ள மாற்றங்களின்படி அமெரிக்க குடிமக்கள் அல்லாதோர் இப்போது தங்கள் சொந்த நாடுகளின் சட்டங்களை வாரிசு உரிமை போன்ற விவகாரங்களை கையாள்வதில் இனி பயன்படுத்தலாம். ஒரு வெளிநாட்டவர் இறக்கும் போது அவளது சொந்த நாட்டின் பர்சனல் ஸ்டேட்டஸ் சட்டப்படி அவரது உயில் மற்றும் தோட்டங்களை நிர்வகிக்க முடியும். இருப்பினும் ஒரு உயில் ஏற்கனவே நடைமுறையில் இருந்தால் அதுவே பின்பற்றப்பட்டு மதிக்கப்படும். தற்கொலை முயற்சிகள் மற்றும் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வது பொதுவான சட்டத்தால் தண்டிக்கப்படக்கூடிய விஷயமாகும். ஆனால் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள மாற்றங்களின்படி தங்களுக்கு தாங்களே தீங்கு விளைவித்துக் கொள்கின்றவர்கள் மனநல சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்படுவார்கள். உதவி மனப்பான்மை கொண்டவர்களுக்கு பிறருக்கு அவசர உதவி புரியும் போதோ அல்லது மீட்பு நோக்கத்தின் போதோ ஏதேனும் காரணங்களால் திட்டமிடப்படாத தீங்கு விளைவித்தவர்கள் இனி புதிய மாற்றங்களின்படி தீமைக்கு பொறுப்பாக்கப்பட மாட்டார்கள்.
1992 ஆண்டின் 35ஆம் தண்டனை நடைமுறை சட்டத்தில் ஒரு புதிய மாற்றம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி சந்தேக நபருக்கோ அல்லது சாட்சிக்கோ அரபு மொழி தெரியாவிட்டால் ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருக்க வேண்டும் என்று அங்கீகரிக்கப்பட்ட நீதித்துறை கைதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதிய மாற்றங்களின்படி ஒருமித்த பாலியல் உறவு சட்டத்தால் தண்டிக்கப்பட மாட்டாது. ஆனால் மைனர் அல்லது மனநலம் பாதிக்கப்பட்ட நபருடன் பலவந்தமாக உடலுறவு கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு குற்றம் நிரூபணமானால் மரண தண்டனை வழங்கப்படும். கட்டார் அமீரின் பொது தேர்தல் அறிவிப்புக்கு இந்தியா தூதர் வரவேற்பு. ஷோரா கவுன்சிலின் 49வது சபையில் கட்டார் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி அவர்களின் உரை அவருடைய தொலைநோக்கு தலைமையை பிரதிபலிக்கிறது என கட்டார் இந்திய தூதர் டாக்டர் தீபக் மிட்டல் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். ஷோரா கவுன்சிலின் 49வது அமர்வின் தொடக்கத்தின் போது கட்டார் அமீர் அவர்களுடைய உயர்நிலை உரையை மிகுந்த பாராட்டுதலுடன் வரவேற்கின்றோம். இந்த அறிக்கை அவருடைய உயர்நிலையின் தொலைநோக்கு தலைமையை பிரதிபலிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த சவாலான காலங்களில் இந்தியா சமூகத்துக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு மற்றும் நலனுக்காக கட்டார் அமீர் மற்றும் கட்டார் நாட்டுக்கும் பாராட்டும் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கட்டாரில் அடுத்த ஆண்டு அக்டோபரில் ஷோரா கவுன்சிலுக்கு தேர்தலை நடத்துவதற்கான அறிவிப்புக்கு வரவேற்பு தெரிவித்த அவர் கவுன்சில் அனைத்து வெற்றிகளையும் பெற விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கட்டாரில் இதுவரை 1 மில்லியனுக்கு மேல் கோவிட்-19 பரிசோதனை. கட்டார் பொது சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள தினசரி புள்ளி விவரங்களின்படி கோவிட்-19 தொற்று நோய் ஆரம்பத்திலிருந்து தற்போது வரை கட்டாரில் 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பரிசோதிக்கப்பட்டுள்ளனர். கட்டாரில் இதுவரை கோவிட்-19 தொற்றுக்கு பரிசோதிக்கப்பட்ட மொத்த மக்கள் எண்ணிக்கை அதில் சுமார் 2.75 மில்லியன் மக்கள் தொகையிலிருந்து 37% குறிக்கிறது. கோவிட்-19 தொற்று தொடங்கியதிலிருந்து கட்டாரில் பதிவான மொத்த நேர்மறை சம்பவங்களின் எண்ணிக்கை 1,33,619 ஆகும். இதுவரை வைரஸால் பாதிக்கப்பட்ட மொத்த மக்களில் 13.34% ஆகும். தற்போது வரை கட்டாரில் செயலில் உள்ள சம்பவங்களின் எண்ணிக்கை 2,707 உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 30 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோவிட்-19 தீவிர சிகிச்சை பிரிவில் 40 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.